இன்றைக்கி வந்து என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து பேட்டரி வந்து குயிக்காக ட்ரைன் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி வந்து ட்ரைன் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணிங்க கண்டிப்பாக உங்கள் மொபைலில் வந்து பேட்டரி வந்து குயிக்காக ட்ரைன் ஆகாது. என்ன செட்டிங்ஸ்னால் வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு ஸ்லீப் ஸ்டாண்ட் பை சர்ச் பண்ணுங்கள். ஸ்லீப் ஸ்டாண்ட் பை ஆப்டிமைசேஷன் இருக்குல்ல, அதை வந்து டிசேபிள் இருக்கோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து என்ன, ஸ்லீப் ஸ்டாண்டர்ட் பை ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வந்து அக்யூரேட்டாக சேவ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது மெத்தட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பேட்டரி மோடுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். பேட்டரி மோடுன்னு டைப் பண்ணிட்டு இதில் வந்து பவர் சேவிங் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்லீப் பை ஸ்டாண்டர்ட் பை அப்ளிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி மோடுன்னு இருக்குல்ல, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பேட்டரி மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து பேலன்ஸ் மோடுன்னு இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இப்போ யூஸ் பண்ணிங்கன்னா மொபைல் கண்டிப்பாக பேட்டரி ஹெல்த் வந்து குறையாது. நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் சரி, இல்லை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் சரி, பேட்டரி மோடு வந்து அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலில் நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிங்கன்னா போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும்.